ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, லாஸ்ட்டு ஒரு 3 to 4 டேஸாகவே இன்கம் டேக்ஸில் இருந்து நிறையா ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க அவங்கள்ட்டும் நிறையா பேர் இந்த மெசேஜ் அனுப்பிச்சு, சார் இது என்ன சார், எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு தெரியலையே சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்னிங் மெசேஜ், அதிலிருந்து நம்மளை சரியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்கம் டேக்ஸை பற்றி அவேர்னஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வருஷம் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். லாஸ்ட் இயர் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் 2.5 லட்சமாக இருந்துச்சு. மினிமம் 2.5 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ₹1 வருமானம் இருந்தால் கூட நீங்கள் உங்களோட வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணணும். இப்போ ரொம்ப பேருக்கு என்ன, ஆர்மியில் இருக்கவங்களா இருக்கட்டும், இப்போ சர்வீஸில் இருக்கிற ஆர்மி ஜவான்ஸாக இருக்கட்டும், இல்லை பென்ஷன் வந்த எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும், அவங்க ஒரு சில விஷயங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. வருமான வரி கட்டுறதுங்கிறது வேற, வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணுறதுங்கிறது வேற. இந்த 2 வார்த்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. வருமான வரி கட்டணும்னா நீங்கள் வருமான வரி கணக்கை தாக்கல் பண்ணுவீங்க. தாக்கல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வருமான வரி கட்டுற மாதிரி அந்த சிஸ்டத்தில் காட்டுச்சு. நீங்கள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமா, நியூ டேக்ஸ் ரெஜிமா, உங்களோட மற்ற விஷயங்கள்லாம் என்ன ஏது அதெல்லாம் பார்ப்பாங்க. 80Cயில் எவ்வளோ இருக்குது, 80Dயில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இந்த இன்கம்லாம் பார்த்துட்டு கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேல டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வருமான வரி கட்ட போகிறீங்க. இப்போ ரொம்ப பேர் எனக்கே கால் பண்ணி கேட்குறாங்க, சார் நான் பென்ஷன் வந்துட்டேன், பென்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஏன் சார் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் சார் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப பேருக்கு இது புரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஆர்மியில் என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சிருந்தா, அதாவது டிடிஎஸ் பிடிச்சிருந்தா நீ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணு, உனக்கு தான் டிடிஎஸ்ஸே பிடிக்கலையே அப்போ ஏன் ஃபைல் பண்ணிக்கிட்டு, உனக்கு 0 தானே, இந்த மாதிரி ஒரு தவறான கைட்னஸ் பண்ணிட்டாங்க அங்கே. இதுதான் எல்லார் மொழியில் இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, வருமான வரி பிடிச்சாதான், அதாவது டிடிஎஸ் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சாதான் வருமான வரி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு தப்பாக ஒரு ஃபைல் பண்ணி கொடுத்துட்டாங்க, மூலையில் ஏற்றிட்டாங்க. மெயின் விஷயம், 2.5 லட்சத்துக்கு மேலே ஒவ்வொரு இந்திய குடிமகனும் யாராக இருந்தாலும், இந்தியாவில் வசிக்கிற ஒவ்வொரு குடிமகனும் 2.5 லட்சத்துக்கு மேலே அவங்க ஆண்டு வருமானம் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களோட வருமான வரி கணக்கை இன்கம் டேக்ஸ் கிட்ட நீங்கள் ஒப்படைக்கணும். இதாங்க சார், இதுதான் என் கணக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் டேக்ஸ் வருதா இல்லையாங்கிறது அடுத்த நடவடிக்கை. டேக்ஸ் வரலனா அதை இன்கம் டேக்ஸ் ஏற்றுப்பாங்க. டேக்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கட்டணும். இப்போ ஆண்டு வருமானம் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா அதை எல்லா டிடக்ஷனும் போக நீங்கள் 50,000 40,000 டேக்ஸ் கட்டியிருப்பீங்க. இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா அதிலிருந்து நீங்கள் கணக்கு வழக்கு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த கணக்கு வழக்கை பார்த்துட்டு பிடிச்ச அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்டு அப்படிங்கிற பேரில் திரும்ப கிடைக்கும். ஏன்னா அட்வான்ஸாக டேக்ஸ் பிடிப்பாங்க ஆர்மியில், சரியா? அதாவது இவ்வளோ சம்பளத்துக்கு இவ்வளோ டேக்ஸ் வரும்னு சொல்லி பிடிப்பாங்க. அதில் உங்களோட சேவிங்ஸ் கணக்கெலாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். PLI, AP ஃபண்ட், அதுக்கடுத்து இந்த செல்வமகள் திட்டம், இன்னும் நிறைய அதுக்குள்ளே இருக்க LIC போட்டிருப்பீங்க. அதுக்கடுத்து வேறு ஏதாவது நீங்கள் டொனேஷன் கொடுத்துருப்பீங்க, வேறு ஏதாவது நீங்கள் சாரிட்டிக்கு ஏதாவது கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கும் போது, இல்லை நீங்கள் ஹோம் லோன் எடுத்திருப்பீங்க. அதில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் நிறையா செக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 80C, 80E, 80DD இந்த மாதிரி செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் டிடக்ஷன்ஸ் இருக்குது. மெடிக்கல் கிளைமுக்கு டிடக்ஷன் இருக்குது. இதெல்லாம் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணி இன்கம் டேக்ஸை நீங்கள் கம்மி பண்ணிப்பீங்க. அதுக்கடுத்து பிடிச்ச அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்கம் டேக்ஸ் போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். இதுதான் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரீஃபண்ட். இப்போ ரொம்ப பேருக்கு பழைய இன்கம் டேக்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் சாஃப்ட்வேரில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது AI சாஃப்ட்வேர், மனுஷன் கிடையாது, எல்லாமே மிஷினரி, எல்லாமே சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை பொறுத்தளவு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல, அதாவது அந்த பேன் நம்பருக்கு இன்கம் டேக்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலை, அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் அது ஃபுல்லாக எடுத்து வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணும்போது அதில் AIS, TIS அப்படின்னு சொல்லியிருக்கு, ஆனுவல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் பேயர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, நீங்கள் இந்த பேன் கார்டை வச்சு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அதை ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேற வெரிஃபை பண்ணி பார்க்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நகை கடையில் போய் நகை எடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் கேஷாக பே பண்ணீங்க, அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை அப்படின்னீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. அப்போ நம்ம அதை கொடுத்துட்டு நம்ம நகையை வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் 1 வருஷம் கழித்து அந்த நகைக்கான
வருமானம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணணும்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு காரோ ஒரு டிராக்டரோ ஒரு லாரியோ இந்த மாதிரி ஏதாவது வாங்கினீங்க, உங்கள் சொந்த பணத்தை வச்சு வாங்கினீங்க, அதை நீங்கள் கேஷாக பே பண்ணீங்க, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே அப்படின்னா அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும். இவர் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருந்து இவர் இந்த ஆள் வந்து ஆதார் கார்டு பேன் கார்டை வச்சு இவர் லாரி வாங்கியிருக்காரு, இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. இது எல்லாமே ஆர்கனைஸாக வந்து நம்மளோட ட்ரேசஸில் உட்காந்துரும். ட்ரேசஸ் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேரில் உங்களை செக் பண்ணும். அப்போ நீங்கள் அந்த ஆண்டுக்கான வருமான வரியை தாக்கல் பண்ணலை அப்படின்னா, அதாவது இந்த கரண்ட் இயர்னு வாங்க, இப்போ இது ஃபைனான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் இயர்னால் நடப்பு ஆண்டு அறிக்கை, அதாவது 1 ஏப்ரலில் இருந்து 31 மார்ச், அடுத்த வருஷத்துக்கான 31 மார்ச். இப்போ இந்த வருஷம் ஃபைனான்ஷியல் நம்ம சொன்னோம்னா 1 ஏப்ரல் இப்போ முடிஞ்சதுக்கான இப்போ முடிய போகுது, 31 மார்ச் முடிய போகுது. அதுக்கான நீங்கள் ஃபைனான்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏப்ரல் 2024 இருந்து 31 மார்ச் 2025 இதுதான் ஃபைனான்ஷியல் இயர். இப்போ இந்த வருஷத்துக்கான அசஸ் பண்ணுறதுனா நம்ம இந்த வருஷம் ஃபைல் பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்தை நம்ம சொல்லுவோம். அப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைல் பண்ணோம்னா அசஸ்மெண்ட் இயர் என்ன வரும் இந்த வருஷத்துக்கு? அசஸ்மெண்ட் இயர் AY 25-26, அதாவது 1 ஏப்ரல் 2025 26 வரைக்கும் நம்ம இதை அசஸ் பண்ண போகிறோம். அசஸ்னால் நம்ம அந்த கணக்கு வழக்கை இங்கே நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். கணக்கு வழக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைக்க போகிறது தான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவாங்க. இதையே ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபைனான்ஷியல் இயர்னால் நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது, அசஸ்மெண்ட் இயர்னா அந்த கணக்கு வழக்கை தாக்கல் பண்ணுற வருஷத்துக்கு பேர் தான் அசஸ்மெண்ட் இயர். இப்போ இந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு கொடுத்துருப்பாங்க, எந்தன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. 2022-23 இந்த வருஷத்துக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு இப்போ நோட்டீஸ் வருது. ஏன்னா இது அப்டேட் அண்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு 2 வருஷம் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 வருஷத்துக்குள்ளே பை சான்ஸ் அந்த வருஷத்தில் நீங்கள் ஃபைல் பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு தெரியல இல்லை புரியலைன்னா இன்கம் டேக்ஸ் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு பை போஸ்ட்டாக வராது. உங்களோட நீங்கள் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க மொபைல் நம்பரோ இல்லை உங்களோட இன்கம் டேக்ஸில் பதிஞ்சிருக்க இமெயில் ஐடி, இது ரெண்டும் நீங்கள் உங்களோடது கொடுக்கணும். இப்போ ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த் இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை யாரோ தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்றாங்க, அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்குதே உங்களுக்கு தெரியாது. உங்களோட பேன் கார்டு தான், ஆனால் உங்கள் பேன் கார்டில் உங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடி இருந்தால் தான் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏதாவது நோட்டீஸோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வரும். இது இப்போ நம்ம இந்த சப்ஸ்கிரைபருக்கு அவருக்கு தெரியவே இல்லை, நம்ம உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தெரியுது வந்திருக்கு அப்படின்னு. அதனால் நீங்கள் தவற பண்ணாதீங்க. உங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு நோட்டீஸ் வந்துச்சுனாலோ இல்லை இன்டிமேஷன் வந்தாலோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்களோட மொபைல் நம்பர் பதிஞ்சிருக்கணும். இப்போ நான் போடுறேன், உங்களோட இன்கம் டேக்ஸில் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் இன்கம் டேக்ஸ் அப்படின்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வெப்சைட் வந்துடும். அதில் உங்களோட பேன் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடுவீங்க. அதோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கீழே 26AS AASன்னு இருக்கும் பாருங்கள், அனுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு நீங்கள் ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. அந்த பேஜில் போனதுக்கப்புறம் இதுதான் AAS அப்படின்ட்டு இருக்கும். இந்த AAS நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த வருஷத்துக்கு நீங்கள் AAS பார்க்கணுமோ அந்த வருஷத்துக்கு கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொத்த டீட்டெயிலும் வந்துடும். அதாவது உங்கள் சம்பளம் எவ்வளவு, உங்களுக்கு வேறு ஏதாவது இன்கம் இருக்கா, டிவிடெண்ட் இருக்கா, நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ஸில், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், இல்லை ஏதாவது கிரிப்டோ கரன்சியில், ஆன்லைன் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நீங்கள் பேன் கார்டு கொடுத்து பண்ணுறீங்களோ, இன்கம் எங்கெங்கெல்லாம் வருமானம் வருதோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, இல்லை கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, எல்லாமே உங்களோட ஏஏஎஸ்லேயும் டிஏஎஸ்லேயும் ஷோ ஆயிரும். அதுதான் நாங்கள் சொல்ல வர்றது. நீங்கள் இதை ஃபுல்லாக கவனித்து தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் வருஷம். நீங்கள் ரொம்ப பேர் நினைப்பாங்க நம்ம செய்கிறது எப்படி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியாது வைக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஆடிட்டர் தான் பண்ணுறதால உங்களுக்கு இந்த விவரம் தெரியாதால நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இதில் தெரிய வரும். அதனால் எல்லோரும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுங்க கரெக்டான நேரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுதான் ஏஎஸ் டிஏஎஸ். இப்போ ரொம்ப பேருக்கு வந்து ஃபார்ம் 16 என்ன, அதுக்கடுத்து 26ASனா என்ன, அதுக்கடுத்து ஏஏஎஸ்னா என்ன, டிஏஎஸ்னா என்ன, பேங்க் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். வெறும் ஃபார்ம் 16 வச்சு ஆர்மியில் கொடுக்குற ஃபார்ம் 16 வச்சுமே இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடியும் ஒரு 7-8 டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி இதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அப்போ தான் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் ஏன் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரி, அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து வெறும் பென்ஷன் மட்டும் கிடையாது,
நீங்கள் இப்போ வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் மட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது வீடு வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா அந்த வாடகையிலேருந்து ஒரு வருமானம் வரும். எஃப்டி ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எஃப்டியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை எம்ஐஎஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா வரும். ஷேர் மார்க்கெட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ஸ்க்கு டிவிடெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை விற்கும்போது வாங்கும்போது ஒரு லாப காசு வரும். இது எல்லாமே உங்களோட ஆண்டு வருமானம். அப்போ உங்களோட டோட்டல் இன்கம்ல இது எல்லாம் சேரும்போது வருமானத்துக்கு அவங்க குறிப்பிட்டிருக்க லெவலை தாண்டும் போது வரும். இப்போ இந்த வருஷம் நம்ம மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க 12 லட்ச ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதாவது டேக்ஸ் இருக்குது, அது ரிபேட் ஆயிரும். அதாவது கட்ட தேவையில்லை, உங்களுக்கு கணக்கு வழக்கை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த டேக்ஸ் உங்களுக்கு ரிபேட் ஆயிரும் அப்படின்வாங்க. ரிபேட்டுன்னு பேர் இதுக்கு பேர். நீங்கள் வருமானம் தாக்கல் பண்ணுவீங்க, டேக்ஸ் வரும், ஆனால் கடைசியில் கழிவு அப்படின்னு போட்டு அதை ஜீரோவாக்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ இது வந்து அடுத்த வருஷத்துலேருந்து, அதாவது 2026க்கு அப்புறம் தான் நீங்கள் அதை வந்து ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இந்த வருஷத்துக்கு பழைய டேக்ஸ் ரெஜிம் தான் 7 லட்ச ரூபாய் தான் இருக்கும். இதுதான் நம்ம சொல்ல வரோம். இன்கம் டேக்ஸை பற்றி பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கணும் நம்ம சேனலோட அப்படின்னீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் மெம்பர்ஷிப்க்கு இமீடியட்டாக வரும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். மெம்பர்ஷிப்க்கு போட்ட அடுத்த செகண்ட் வந்துடும். வேறு ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட் கிளாரிஃபை பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷன் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.